ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். மணலேக்கர் பக்கம் பேஜ் ஹெட் ஆயிருக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், நம்ம ஆண்ட்ராய்ட் போனை வைத்து வீட்டில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் போனை நம்ம ஓபன் பண்ணி, அதாவது பேக் கேமராவோ அல்லது ஃப்ரண்ட் கேமராவோடாகவோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, நல்ல விஷயங்கள் செய்யறாங்களா, கெட்ட விஷயங்கள் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம ஈஸியான முறையில் தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்துட்டு. பட் இது சுருக்கமாக தான் சொன்னேன் வந்துட்டு. பட் உங்களுக்கு புரியும் நினைக்கிற வந்துட்டு இதுக்கு மேலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை வந்து. பட் நம்ம யாரை வேணாலும் பார்த்து கொள்ளலாம் வந்து. பட் நம்மளோட அம்மாவையோ பாப்பாவையோ நம்மளோட ஒய்ஃபையோ நம்மளோட பிள்ளைங்களே எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, இப்போதைக்கு எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமராவோடாக ஓபன் பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் நம்ம சொல்ல போறது வந்து. பட் இது சம்பந்தமாக ஏகப்பட்ட நண்பர்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் எங்க பிள்ளைங்க தப்பான வழியில போறாங்களா, இல்ல மக்கிய வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களா, அதை எப்படி நாங்க தெரிந்து கொள்வது, அதுக்கான ஒரு அப்ளிகேஷனை பத்தி சொல்லுங்களேன் பாஸ் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க வந்துட்டு. பட் இந்த தகவலை ஏன் நாங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால், எங்களுடைய பேஜ்ல வந்து இந்த அப்ளிகேஷனை போட்டு சிலவங்க எடுத்து தப்பான வழிகளுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த அப்ளிகேஷன் நாங்க கொடுக்காமலுக்கே இருந்தோம் வந்து. பட் இப்ப சில நண்பர்கள் வந்துட்டு அவங்க சொந்த விஷயத்துக்கு பயன்படுத்த போறோம், அதை தாங்க பாஸ் அப்படின்னு கேட்டதுக்காக வேண்டி இந்த தகவலை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு எங்க பேஜ்ல ஹெட் ஆயிருக்கிற அனைத்து நண்பர்கள்ட்ட நாங்க வந்துட்டு அன்பா கேட்டுக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால் வந்துட்டு, தயவு செய்து இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு தப்பான வழிகளுக்கு நீங்க பயன்படுத்தாதீங்க, உங்களுடைய சொந்த விஷயத்துக்கு மாத்திரம் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அன்பா தாழ்மையோட கேட்டுக்கிறோம் வந்துட்டு. பட் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்றதாக இருந்தால் ரெண்டு பக்கம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதாவது உங்களோட வீட்டில் இருக்கிற போன்லயும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட ஆண்ட்ராய்ட் போன்லயும் இந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தால் மாத்திரம் தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அதே இமெயில் ஐடி, அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடி வந்துட்டு ரெண்டு பக்கம் ஒரே இமெயில் ஐடியை தான் நீங்க கொடுத்துக்கணும். அங்கேயும் அதே இமெயில் ஐடி, உங்களோட போன்லயும் அதே இமெயில் ஐடி கொடுத்தா மாத்திரம் தான் ஓபன் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும் வந்துட்டு. பட் அதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை, சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ப்ரீ வெர்ஷன் வந்துட்டு பிளே ஸ்டோர்ல கிடைக்குது வந்துட்டு. பிளே ஸ்டோர்ல கிடைக்கிறது வந்துட்டு 5 நாள் தான் ட்ரையல் வெர்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை பணம் கட்டி தான் வேண்டி எடுக்கக்கூடியதாக இருக்குது வந்துட்டு. பட் இதுல ப்ரோ வெர்ஷன் வந்துட்டு சாதாரண ஸ்ரீலங்கா பொறுமதிக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேலதான் அந்த அப்ளிகேஷன் பொறுமதி வந்து. பட் நீங்க அங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதை டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அந்த சிரமம்லாம் உங்களுக்கு தேவை வந்து. நம்ம அந்த வீடியோக்கு மேல அந்த ப்ரோ வெர்ஷன் லிங்க் போடுவோம். ஜஸ்ட் அதை டச் பண்ணி வளமை போல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண கேட்க உங்களோட மெனுவுக்கு வந்திருக்கும், சரிங்களா? மெனுவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க எப்படி அதை வந்துட்டு சைனிங் கொடுத்துக் கொள்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்துட்டு. இப்ப அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவோம் வந்து. இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணால் இப்படித்தான் வரும் வந்து. ஜஸ்ட் நான் சைனிங் கொடுத்துக்கிறதால எனக்கு இப்படி இருக்குது வந்துட்டு. பட் நான் வந்துட்டு சைன் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் வந்து. இப்போ வந்துட்டு முதலாவது வந்துட்டு உங்களுக்கு இப்படித்தான், அதாவது நீங்க ஓபன் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது உங்களோட போன் மாடல் நம்பர் வந்துட்டு இப்போ மசாக் அப்படின்னு சொல்லி நான் அடிச்சு கொடுத்தீங்கல்ல, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு உங்களோட போன் மாடல் மாத்திரம் தான் இருக்கும், சரிங்களா? அதை நீங்க பேக் பண்ணிட்டு உங்களுக்கு பேர்கள் நேம்ல அடிச்சு கொடுத்துக்கலாம் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு கூகுள் ஐடி, அதாவது கூகுள் ஐடியில கூட நீங்க கொடுத்துக் கொள்ளலாம் வந்துட்டு. சம் டைம் இது எடுக்கும் வந்துட்டு, சம் டைம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகையினால் நீங்க என்ன செய்யுங்க, கீழே வந்துட்டு பாருங்க கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிக்கல, இந்த கூகுள் அக்கௌண்ட் டச் பண்ணி உள்ள போய்த்துருங்க, சரிங்களா? உள்ள போன கைக்கு உங்களுக்கு இது சைன் அப் பாஸ்ல தான் இருக்குது. முதலாவது வந்துட்டு, அதாவது உங்களுக்கு சைன் அப் பாஸ் கொஞ்சம் புரியுற கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் அப்படித்தான் வந்துட்டு, நானும் ஃபுல் ட்ரை பண்ணி தான் இதை செட் பண்ணி பார்த்தேன் வந்துட்டு. இப்போ வந்துட்டு முதலாவது உங்களுக்கு யூசர் நேம் கொடுத்துக் கொள்ளுங்க, அதாவது உங்களுக்கு யூசர் நேம் என்னமோ அந்த யூசர் நேம். ரெண்டாவது உங்களுக்கு பாஸ்வேர்ட், சரிங்களா? மூணாவது வந்துட்டு அதே பாஸ்வேர்ட், சரிங்களா? நாலாவது வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி. இப்போ பட் நான் கொடுத்து காட்டுறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க வந்து. இப்போ வந்துட்டு நான் கொடுத்துட்டேன் பாருங்க வந்துட்டு. பெஸ்ட்டுக்கு வந்துட்டு என்னுடைய சும்மா பேர் வந்துட்டு. பட் நீங்க அந்த போன்ல இதே மாதிரி தான் கொடுக்கணும் வந்துட்டு. பட் நீங்க நேம் வந்துட்டு, அதாவது யூசர் நேம் வந்துட்டு நீங்க வேற கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. மேலே கேட்கிற பேருக்கு தானே வந்துட்டு அது உங்களோட மக்கிய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க செய்யும் போது நீங்க வேற பேர் கொடுத்தாலும் சரிதான் வந்துட்டு. பட் இந்த பாஸ்வேர்ட் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு. இந்த இமெயில் ஐடி மாத்திரம் வந்துட்டு நீங்க ரெண்டு போன்லயும் ஒரே மாதிரி வைக்கணும், அப்பதான் இது எடுக்கும் வந்துட்டு. அப்பதான் உங்களுக்கு அந்த போனை காட்டும் வந்துட்டு. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு காட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை வந்து. ஆகையினால நீங்க வந்துட்டு இமெயில் ஐடி மாத்திரம் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி கொடுத்துருவோங்க, சரிங்களா? கொடுத்துட்டு கீழுக்கு இந்த இடத்துல, சரிங்களா, அந்த இடத்துல வந்துட்டு நீங்க மறுபடியும் இந்த வெள்ளக்கல டொட் வைக்கிறேன், இந்த இடத்துல நீங்க டச் பண்ண கைக்கு உங்களுக்கு அடுத்த கட்டமாக இப்படி நான் ஆல்ரெடி கொடுத்துக்கிறதால எனக்கு வர மாட்டேங்குது. ஆகையினால நான் உங்களுக்கு ரெண்டு எழுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறதால எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி வருது. மறுபடியும் நான் வந்துட்டு டச் பண்ண கைக்கு எனக்கு இப்படி வந்திருக்கும், சரிங்களா? உங்களுக்கு இப்படித்தான் வரும் வந்துட்டு. வந்த கைக்கு இந்த இடத்துல வந்துட்டு நீங்க டச் பண்ணிடுங்க, அதாவது டச் பண்ண கைக்கு உங்களுக்கு அடுத்த கட்டமாக இப்படி வரும் வந்துட்டு. வந்த கைக்கு நீங்க என்ன
வச்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்துட்டு லோகிங் இமெயிலுக்கு தானே வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல நீங்க பேர் என்னமா கொடுக்குறா இருந்தால் நீங்க கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது 2 4 5 6 எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் வந்துட்டு, 6 எழுத்துக்கு மேல எடுக்காது வந்து. ஆகையினால 6 எழுத்து கூட எடுக்கும் வந்துட்டு அங்க டிஸ்பிளேல வந்துட்டு உங்களுக்கு தேவை வந்துட்டு 6 எழுத்து மாத்திரம் தான் உங்களுக்கு தேவை, சரிங்களா? ஆகையினால நீங்க ஒரு 6 இலக்கங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. 6 இலக்கம் சரி 5 இலக்கம் சரி கொடுத்துக்கொள்ளுங்க. பட் என்னோட நேம் வந்துட்டு நான் சுருக்கி தான் வச்சிருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த இடத்துல அதாவது கீழுக்கு பாருங்க வந்துட்டு லோகிங் இமெயிலுக்கு தானே வந்து இந்த இமெயிலை கொடுத்த கைக்கு உங்களுக்கு நீங்க கொடுத்த அதாவது இமெயில் ஐடி வந்துட்டு இங்க வந்திருக்கும், அக்கௌண்ட்ல வந்திருக்கும். இல்ல இந்த அக்கௌண்ட்ல வந்து நீங்க புதுசா நீங்க இமெயில் ஐடி கொடுக்குறோம்னா கூட இந்த இடத்துல நீங்க புதுசா இமெயில் ஐடி கொடுத்து கொள்ளலாம். நான் ஆல்ரெடி இது கொடுத்துக்கிறதால எனக்கு இப்படி வந்திருக்குது. இப்ப நான் வந்து டச் பண்றேன், சரிங்களா? டச் பண்ண கைக்கு இப்படி வந்துடும். வந்ததுக்கு பிறகு வந்துட்டு கீழுக்கு பாருங்க வலது பக்கம் வந்துட்டு இப்ப பட் நான் வந்துட்டு எவ்வளவு ரைட் பண்ணி பார்த்து இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணி கொள்றதுக்கு, பட் இங்கிலீஷ்ல சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஆகையினால உங்களுக்கு இதனூடாக காட்டுற வந்து புரியும் நினைக்கிற வந்து. அதுக்கப்புறம் வந்து இடது பக்கம் பாருங்க வந்து இடது பக்கம் அந்த விளக்குற டொட் வைக்கல இந்த இடத்துல நீங்க டச் பண்ண கைக்கு உங்களுக்கு அடுத்த பக்கமாக உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். அதாவது கனெக்ஷன் இல்லாட்டி உங்களுக்கு சும்மா நார்மலா தான் இருக்கும். பட் என்னுடைய மகன் போன்ல நான் கனெக்ஷன் கொடுத்திக்கிறதால பட் இது சேஞ்ச் ஆகிட்டு எனக்கு இந்த இமெயில் ஐடில யார் என்ன எங்க கொடுத்திக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நீ காட்டும், சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு இதுல எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம எப்பூடா தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, இது ஓபன் ஆகி வந்துடட்டும், சரிங்களா? இப்போ வந்துட்டு எனக்கு வந்துருச்சு, என் மகனுடைய இது வந்துட்டு எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு அந்த அவருக்கு கொடுத்திக்கிற வந்துட்டு இவ்வளவுதான் நான் எழுத்தடிச்சு கொடுத்திக்கிறேன். அந்த இது நேம் வந்துட்டு இங்க வந்திருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு அவரை சேஞ்ச் பண்ணி பாக்குறதாக இருந்தால் இப்போ அவரோட போன் வந்துட்டு என்னுடைய கையில தான் இருக்குது. ஆகையினால நான் உங்களுக்கு காட்டின பாருங்க. ஜஸ்ட் டச் பண்ண கைக்கு உங்களுக்கு அவருடைய கேமரா வந்துட்டு நம்மளோட கேமரா ஓபன் ஆகி அந்த போனோட கேமரா ஓபன் ஆகி நம்மளுக்கு தெரியும். இந்த பாருங்க ஃப்ரண்ட் கேமரா நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு பேக் கேமரா, சரிங்களா? அந்த இடத்துல நீங்க டச் பண்ண கைக்கு பேக் கேமரா வேலை செய்யும், சரிங்களா? பேக் கேமரா நம்மளுக்கு வேலை செய்யும் பாருங்க. ஓகே, இவ்வளவுதான் இந்த விஷயம் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம அவர் எங்க இருக்கிறாருன்னு கூட நம்ம மெப் ஊடாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் வந்துட்டு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க ஆக மேலுக்கு நீங்க டச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுல இருந்து வெளியாகி வரும், சரிங்களா? கொஞ்சம் இதுக்கு வெளியாகி வரும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, அதையும் காட்டிடுறேன், சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு டச் பண்ண கைக்கு இப்படி வந்துடும் வந்து. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க டச் பண்ண கைக்கு அந்த மெப்பை வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும் வந்துட்டு. பட் இந்த மொபைல்ல வந்துட்டு யாராவது களவாண்டுட்டு போனா கூட நம்மளுக்கு ஈஸியான முறையில வந்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம சொன்னோம்ல வந்துட்டு இந்த இமெயில் ஐடி வந்துட்டு நீங்க கரெக்டா கொடுத்துக்கொள்ளும். நான் அந்த போனை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன், அந்த இமெயில் எப்படி நான் கொடுத்திக்கிறேன் அப்படிங்கறத பத்தி. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க வந்துட்டு பார்த்தா தெரியும் வந்துட்டு நான் 2 பக்கம் வந்துட்டு ஒரே மாதிரி இமெயில் ஐடி தான் கொடுத்திக்கிறேன், சரிங்களா? பாருங்க வந்துட்டு இமெயில் ஐடி சேஞ்ச் ஆகி வரட்டும், கிளியர் ஆகட்டும். இந்த பாத்தீங்களா இமெயில் ஐடி வெளியேக்கர்.com சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு அந்த யூசர் நேம் நமக்கு சேஞ்ச் ஆகி இங்க காட்டிக்கிறது வந்துட்டு. இவ்வளவுதான் இந்த விஷயம் வந்துட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவர் இது வந்து நம்மளுக்கு கனெக்ஷன் ஆகி வரும். பெஸ்ட்டுக்கு யாரையும் கனெக்ஷன் இல்லாட்டி வந்துட்டு நம்மளுக்கு இப்படித்தான் காட்டும். பாருங்க உங்களுக்கு விலங்கு வந்துட்டு லேட் மோர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. இவ்வளவுதான் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கு நினைக்கிற வந்துட்டு. இதுக்கு மேல காட்ட வேண்டிய அவசியம் இல்லை வந்துட்டு. பட் அதே நம்முடைய இதையும் காட்டிட்டோம் பாத்தீங்களா. 2 பக்கம் நான் ஒரே இமெயில் தான் கொடுத்துக்கிறேன். மேல பாருங்க வந்து வெளியேக்கர்.com சொல்லி இருக்குது. அதே மாதிரி நான் அந்த போன்லயே அதே மாதிரி தான் கொடுத்திருந்தேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு இவ்வளவுதான் விஷயம் வந்து புரிஞ்சிருக்கு நினைக்கும் வந்து. புரிஞ்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதே மாதிரி நம்ம பேஸ்புக் பக்கம் போயிட்டு ஒரு சின்ன ஒரு லைக் ஒன்னும் கொடுத்துருங்க, சரிங்களா? அதாவது உங்களோட பேஸ்புக் ஓபன் பண்ண கைக்கு உங்களுக்கு உங்களோட பேஸ்புக் இப்படி வந்திருக்கும். அதுல மேலுக்கு வந்துட்டு சேஜிங் பார்ல வந்துட்டு நம்ம மணலேக்கர் பக்கம் சொல்லி டைப் பண்ணுங்க வந்துட்டு. அதாவது இங்கிலீஷ்லயே பெஸ்ட்டுக்கு நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் வந்துட்டு. பார்த்தால் உங்களுக்கு இல்ல விளங்கும் வந்து. இந்த பாருங்க கீழுக்கு வந்துட்டு டைப் பண்ணிட்டு போகல வந்திருக்கும் வந்து மணலேக்கர் பக்கம் சொல்லி இங்கிலீஷ்ல வருது. அதாவது தமிழ்ல வந்து மணலேக்கர் பக்கம் சொல்லி வந்திருக்குது. ஜஸ்ட் இந்த இடத்துல டச் பண்ண கைக்கு உங்களுக்கு இப்படி வரும் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன ஒரு லைக், இந்த இடத்துல நீங்க லைக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்க போடக்கூடிய பதிவுகள் வந்துட்டு உங்களோட பேஸ்புக்கு டிஸ்பிளேல வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் வந்துட்டு. இன்ஷால்லா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புரிஞ்சிருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஷால்லா நம்ம இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பை.